சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்த பின்னர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதனை நேரலையில் அளவுக்குள்ளதான் நான் கொண்டு கொடுத்தேன். அப்ப நான் வெள்ள சேதத்துக்கு தூத்துக்குடி இங்கே வேலை செஞ்சிருந்தனால கொண்டு கொடுத்தோம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நான் கொடுத்து இருக்கும்போது இதை வெளிவந்துருது. வெளிவரது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, அண்ணன் கமலஹாசனுடைய டார்ச் அவருக்கு ஒதுக்கி இருக்குன்னா அவர் வெளியிடும்போது இந்த இதுவும் வந்துருது. அப்புறம் பார்த்தா இவங்க போய் கேட்டா அதுக்கு உரிய பதில் சொல்லவே இல்லை. அவர் இப்ப நீதிமன்றத்துல முதல்ல வந்துட்டாருன்றாங்க. முதல்ல வந்தா அவர் மனுவையும் வாங்கி வைக்கணும், ஏன் மனுவையும் வாங்கி கொடுக்கணும். இவங்க கொடுத்திருக்கிற கால அளவுக்குள்ள எத்தனை மனு வந்திருக்குது இந்த சின்னத்தை கேட்டுன்னு பார்த்து அதுல யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்கணும். இதுதான் அறம், இதுதான் சரி. அதுல நான் இதை நிறைய பயன்படுத்திருக்கனால நீ 7 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கேன், இத்தனை போட்டிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது எனக்கு இதை ஒதுக்கி இருக்கணும். அப்படி இல்லை நான் வரல இந்த ஆட்டத்திலேனா அவர் கொடுக்கறது சரி. அவரு டிசம்பர் எத்தனாம் தேதி வந்தார், அவரு 17 அவர் மனு கொடுக்கிறாரு. 17 கையில இந்த சின்னத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா நான் சின்ன வாங்கும்போது தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு எனக்கு 10 நாள் கழிச்சு கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு தேர்தலை அறிவிக்கல, தேர்தல் வரவே இல்லை. டிசம்பர் 17 வர்றாரு, இன்னும் தேர்தல் டிசம்பர் 17 எப்படி அந்த சின்னத்தை அவர் கையில கொடுத்தீங்க? அப்ப அதுலதான் அது திட்டமிட்டு செய்யப்பட்டதா நான் கருதுனேன். வேணும் எனக்கு இந்த சின்னம் இருக்கக்கூடாதுன்ட்டு செஞ்சதா பாக்குறேன். அப்ப இல்லைன்னா நம்ம கட்சி ஆரம்பிச்ச விவசாயி சின்னம் வரும்னு ஒண்ணும் இல்லையே. நான் கொண்டு போனதுனாலதான் விவசாயி, இல்லைன்னா அது கண்ணா கிசான்னு ஏதோ இருந்தது. அது நான் விவசாயின்னு பேர் வச்சு கொண்டு போனேன். அது அதுக்காக சண்டை செய்யறேன். இப்ப நீதிமன்றத்திலும் போய் கேட்கறது அது என்னுடைய மாநிலங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியில எனக்கு ஒதுக்குங்க. என்ன சொல்றாரு, நான் பரிந்துரைக்கிறேன், அவ்வளவுதான் செய்ய முடியும், பரிந்துரைக்கிறேன். இப்ப எனக்கு இன்னைக்கு நாளைக்கு அந்த நீதிமன்றத்தில் வரும். எப்படி வந்தாலும் மறுபடியும் நான் உச்ச நீதிமன்றம் போவேன், போய் கேட்பேன். அது நான் இதுக்கு சண்டை செய்யறேங்கிறது எல்லாரும் தெரியணும்ல. எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியணும்ல. எந்த சின்னமே இல்லைனாலும் நான் போட்டிடுவேன், அது வேற. ஆனா தெரியணும்ல இது இது எந்த மாதிரி முறை, இது எப்படி முறைன்னு பாருங்க. நீங்க நான் முதல்ல புலி கேட்டேன், நேஷனல் அனிமல் நீங்க, தேசிய விலங்கு நீங்க. மயில் கேட்டேன், தேசிய பறவை நீங்க. இப்ப தேசிய மலரை எதுக்கு நீங்க பிஜேபி கொடுத்தீங்கன்னு. என் பையன் படிக்கிறான், தேசிய மலர் லோட்டஸ்ன்னு படிப்பான், நேஷனல் பிளவர் லோட்டஸ்ன்னு. அதே சிம்பலா அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. நீங்க அந்த மாதிரி கொடுத்துருக்க கூடாதுல்ல. தேர்தல் நடக்கும்போது அந்த நேரத்தில் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க, சின்னங்களை எல்லாம் மறைக்கிறீங்க. கை சின்னத்தை கொடுத்துருக்கீங்க, வாக்கு செலுத்திட்டு கையாட்டிட்டு போறாரு, கையை என்ன வெட்டி விட்டுருவீங்களா? எப்படி? ரைசிங் சன் ஒருத்தருக்கு இருக்குது, உதய சூரியன் ஒருத்தருக்கு இருக்குது. எவ்ரிடே ஃபைன் மார்னிங் அப்படி வந்துகிட்டே இருக்குது, காலைல ரைஸ் ஆகுது. அப்ப அதை எப்படி மறைப்பீங்க? பெரிய சமுக்கால கம்பளத்தை போட்டு மறைச்சு விட்டுருவீங்களா, இல்ல மேகத்தை அனுப்பி மறைப்பீங்களா? அப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். பிளேட்டு கத்தி, குண்டூசி, ஸ்டாப்லர் பின், இதெல்லாம் ஒரு சின்னம்னு கொண்டு வந்தா எப்படி? அது நீங்க வென்றவங்க எல்லாம் பெரிய இதா வச்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புதுசா வருதா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசா கொடுத்துரு கேட்டா அப்புறம் மறு பேச்சு பேசுங்களா? அமெரிக்கா மாதிரி எண்ணும் முறைக்கு வந்துருங்க. எனக்கு 140, அவருக்கு 141, அவருக்கு 152 அப்படி வந்தா பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு நம்பருங்க, ஒரு எண்ணுங்க. 75 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம், 65 வருஷம் ஒரு கட்சி ஒரே சின்னம். நீங்க அரசு நலத்திட்டத்திலயும் அதை போட்டுறீங்க, உதயசூரியனை போட்டுறீங்க, ரெட்டாலையை போட்டுறீங்க. நாங்க எங்க போய் போடுறது? நீ 8 விழுக்காடு தொட்டிருக்கணும்ங்கிறீங்க, 7 தொட்டம் 8 தொடுறதுக்குள்ள குறவழி எடுத்துறீங்களே சின்ன தப்பரங்கிட்டு தொடுறது. மறுபடியும் நான் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் இந்த ஜனநாயகமா இல்ல. ஜனநாயகமா இல்ல, எல்லாருக்கும் ஒன்னா இல்ல. அப்புறம் எப்படி ஏதாவது புதிதா வர்றவங்க எல்லாம் வரக்கூடாது? நீங்க எல்லாம் எதுக்கு உங்களை எல்லாம் யாரு கட்சி ஆரம்பிக்க சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? அப்புறம் ஊழலை ஒழிக்கணுங்கிறீங்க, லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறீங்க. அது நீங்களே தான் சொல்றீங்க. ஊழல் யார் செய்யறீங்களோ, யாரு லஞ்சம் பெறீங்களோ நீங்களே தான் ஊழலை ஒழிக்கணும்ன்றீங்க, நீங்களே தான் லஞ்சத்தை ஒழிக்கணும்ன்றீங்க. எப்படி ஒழியும்? அதனாலதான் இந்த சண்டை. அது கடைசிக்கு என்ன சின்ன வருதோ களைக்கொட்டம் மண்வெட்டி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போக வேண்டியது. அவ்வளவுதான், அதுல ஒண்ணும் இல்ல. விளக்கமாற வச்சுக்கிட்ட கெஜ்ரிவால் செய்யலையா? நான் செருப்பை கொடுத்தா கூட செய்யும், எனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் இருக்குது அது இல்ல. ஆனா நான் கேட்டிருக்கேன், பாசிட்டிவா கிடைக்கல ஏன் சொல்றீங்க? வழக்கு உத்தரவு வரல. வந்த பிறகு என்னவா இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் போவேன்.
ரீதியா எந்த சிம்பிள் வந்தாலும் அதை ஆமா நான் போட்டிட்டு ஆகணும்ல, எந்த சினிமானாலும் போட்டி விடுவேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. என் கட்சி பிள்ளைங்களா ஓட்டு எப்படி கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வட்டத்தை போட்டு எண்ணெயை போட்டு தான் கேட்கறாங்க. இல்ல அப்படி கிடையாது. எனக்கு வாக்கு செலுத்தின மக்கள் சீமாவுடைய சின்னம் இது, நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன், நாம் தமிழருக்கு என்ன சின்னம் அதான் கேட்பாங்க. நான் கனெக்ட் ஹார்ட் டு ஹார்ட் என்ன கனெக்ட் ஆகிருக்கேன்னா, நான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், வேளாண்மைங்கிறது அரசு பணிங்கிறேன், ஆடு மாடு வளர்த்தல். பல ஆண்டுகளாக கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டியிட்டு வருகிறோம், எனவே இந்த முறையும் இந்த சின்னத்தை எங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்று சீமான் தரப்பில் கோரப்பட்டிருந்தது. அந்த சின்னத்தை முதலில் கோருபவர்களுக்கு முன்னுரிமை அளித்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இது குறித்துதான் தற்பொழுது தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து சீமான் அவர்கள் முறையிட்டிருக்கிறார். நான் ஒரு வேளாண்குடி மகன், வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால அதை ஒட்டி எனக்கு சின்னம் இருக்கிறது நல்லா இருக்குங்கிறதுனால நான் போராடுறேன்.